ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டே ட்ரீமரோட எபிசோட் 10 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 9ல் அந்த ஆர்சோ மாடல் நம்ம சனம் கிட்ட டீ போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக சனம் டீ போடுறதுக்காக போயிருப்பாங்க. இந்த ஆர்சோவுக்கு வந்து அந்த டீயோட சூடு, அதில் கலக்கிற லெமனோட அளவு அண்ட் அந்த ஹாட் வாட்டர் அந்த எவ்வளோ சூடாக இருக்கணுமோ அது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப நம்ம சனம் கடுப்பாகி அந்த டீயை கொஞ்சம் ஹீட்டாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கவும் அந்த ஆர்சோ அதை குடிக்காமல் தூக்கி வீசிடுறாங்க. சனம் செம்மையாக கடுப்பாயிடுறாங்க. அந்த டைமில் சேனங்க வந்துடுறாரு. சேனங்க வந்துட்டு சனம் நீ போ, அந்த சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்த ஆர்சோவை ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சாக்லேட்ஸ் சாப்பிட சொல்கிறாங்க. பட் இவளுக்கு ஸ்ட்ராபெரி ஆகாது. ஸோ சேன் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லவும், சேன் அதில் வேறு ஒரு சாக்லேட்டில் ரெட் கலர் ஃபுட் கலர் கலந்து ஆர்சோ கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சனம் கிட்ட அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சனம் அண்ட் ஜேஜே 2 பேரும் போய் ஃபுட் கலர் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேஜே சரி நீ பார்த்துக்கோ, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சனம் வந்து எல்லா சாக்லேட்ஸ்க்கும் கலர் பண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. கடைசியாக உள்ள ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஃபோட்டோ ஷூட்டும் முடிஞ்சிருது. ஆர்சோவோட ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேக்கப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆர்சோவோட கெவுன் வந்து நல்லா பெருசாக இருக்குது. அதை மிதித்து ஆர்சோவை சனம் கீழே விழுக வச்சிடுறாங்க. விழ வச்சதோட எல்லாருமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கவும் சனம் சொல்கிறாங்க அங்கே கல் எதுவும் இருந்திருக்கும், அதை தடுக்கி விழுந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கேருந்து ஆர்சோ கிளம்பி அங்கே போயிடுறாங்க அவங்களோட ரூமுக்கு. அப்ப சான் வந்து சனம் கிட்ட கேக்குறான். "ஏன் அப்படி பண்ண?" அப்படின்ற மாரி கேக்குறான். "நான் என்ன பண்ணேன்? அவ கல்லு தடுக்கி கீழ விழுந்துட்டா" அப்படின்ற மாரி சொல்றான். "இங்க எந்த ஒரு கல்லும் என் கண்ணுக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு சான் கேக்குறான். "இல்ல நான் எதுவுமே பண்ணல" அப்படின்ற மாரி சனம் சொல்லி மழுப்பிடுறான். அட் த சேம் டைம் இங்க சனமோட அப்பா, அம்மா 2 பேரோட கடையும் காமிக்கிறாங்க. அங்க கடையில உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே சனமோட அம்மா எல்லாத்துக்கும் ஃப்ரீயா எடுத்து குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, சனமோட அப்பா அந்த கடைய அந்த கந்து வட்டிக்காரனுக்கு குடுக்குறேன்ற மாரி சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த கடுப்புல அந்த மாரி எடுத்து குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க நம்ம முசாஃபர் வந்து, "என்னாச்சு? ஏன் ஆன்டி இப்படி பண்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்கவும், "நாங்க கடைய விக்க போறோம். உனக்கு என்ன பொருள் வேணுமோ நீயும் எடுத்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே சேன் வீட்டை காமிக்கிறாங்க. சேன் வீட்டில் வந்துட்டு அந்த ஆர்ஸோ மேக்கப் பண்ணிகிட்டே வந்துட்டு அவள் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கிறது ஒரு நல்ல சான்ஸு. இன்றைக்கி நைட் நான் இங்கேயே இருந்துடுறேன். சேனை அப்போ தான் என் கைக்குள்ளே போட்டுக்க முடியும். எப்படியாவது நான் சேனை என் வலையில் விழுக வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க டைமில் சனம் வந்து அவளோட அவளோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல அதெல்லாம் வைக்க வந்திருப்பா. அப்போ அதை கேட்டுருவா. கேட்டுட்டு வச்சிட்டு இருக்கப்போ சவுண்ட் கேட்டு ஆர்ஸோ ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறத கட் பண்ணிவிட்டு வந்து சனம் கிட்ட நீ இங்கே என்ன பண்ணுற, நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சலம் சொல்லணும். சரி ஓகே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ சனம் என்ன பண்ணுறான்னா இவளை இங்கே இருக்க விடக்கூடாது, இவ இருந்தால் சேனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஜூஸ் போட போகிறான். அந்த ஜூஸில் நம்ம ஆர்சோக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரிஸ்னால் ஆகாதுன்னு தெரியும்ல, அந்த ஸ்ட்ராபெரிஸை கலந்து ஜூஸ் போட்டு வச்சிடுறான். வச்சுட்டு அப்புறம் யோசிக்கிறா சனம் நீ ஏன் இப்படி பண்ணுற, இந்த மாதிரி நீ பண்ணுற ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கரெக்டான ஜூஸ் போடலான்னு அந்த ஜூஸை தனியாக வச்சுட்டு வேறு ஜூஸ் போட போகிறா. அதுக்குள்ளே அந்த கிச்சனுக்கு ஆர்சோ வந்து அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிடுறான். குடிச்சிட்டு நீ போ, நீ எதுக்கு இன்னும் இங்கே இருக்க, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சனம் வெளியெல்லாம் போயிடுறான். போனதுக்கப்புறம் அவளோட பர்ஸை மறந்துட்டு வந்துடுறா. ஸோ பர்ஸை எடுக்கிறதுக்காக உள்ளே வரா. பார்த்தா சேன் கிட்ட வந்து ஆர்சோ நெருங்கி வர்றா. நெருங்கி வரவும் சனம் வந்து நான் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு என்னோடய பர்ஸ் இருக்குது, நான் அதை எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கிச்சனில் இருக்குது, நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி போகாமல் அந்த இடத்துலையே நின்று பார்த்துட்டு இருக்கா அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சேன் கிட்ட அந்த ஆர்சோ நெருங்கி வராங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ ஏன் இப்படி பண்ணுற, ஏன் நான் அழகா இல்லையா அப்படின்ற மாதிரி நெருங்கி வராங்க. அப்போ அவளோட ஃபேஸ் எல்லாமே ஸ்வெல்லிங் ஆகுது. ரெட் கலரில் ஒரு மாதிரி அலர்ஜி வந்த மாதிரி ஆகுது. உடனே வந்துட்டு சேன் கேட்குறான் உன் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு. உன் ஃபேஸ் எல்லாம் ஸ்வெல்லிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். ஐயோ என்னோட மில்க் ஷேக்கில் அவள் வந்துட்டு ஸ்ட்ராபெரிஸை கலந்துட்டா, இவ்வளோ சும்மாவே விடமாட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான்.
அவள் ஓடுனதோடயே பின்னாடியே சனம் போக போகிறா. அந்த டைமில் சேன் அங்கே வந்துட்டு ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சனம் கிட்டே கேட்குறாங்க. சனம் எதுவுமே சொல்லாமல் நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். திருப்பியும் சேன் கேட்குறான். இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லவும் சேன் விட்டுடுறான். விட்டுட்டு சனம் கிட்டே கேட்குறான், நீ ஏன் இப்படி பண்ணுற? நீ வந்து உன் ஆல்பர்ட் ரோஸை தேடுறேன்னு சொல்கிற, ஆனால் நான் யார்கிட்டயாவது பேசினா பொசசிவ் ஆகுற, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு உடனே அவன் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச தேவையில்லை, நீங்களும் நானும் ஒரு பாஸ் அண்ட் எம்ப்ளாயி, அந்த ஒரு இதுதான், நீங்கள் என்கிட்ட இப்படி பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அட் த சேம் டைம் இங்கே சனமோட வீட்டை காமிக்கிறாங்க. சனமோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா கடையை விற்றுட்டு அந்த காசை வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க அம்மா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, இந்த காசை எதுக்கு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் இந்த காசு நம்மளோடது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் லைலாவும் வந்துட்டு, என்னப்பா ஏன் கடையை விற்றுட்டீங்க, அதுவும் அது 1,00,000 போகிற கடை, அது எதுக்கு 40,000 விற்றுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்மளுக்கு கடன் இருக்குமா, அந்த கடையை அவன் மட்டும்தான் வாங்குறேன்னு சொல்லி சொன்னான், வேறு என்ன பண்ணுறது, அதனால தான் 40,000 கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லைலா அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க, நான் வந்து சனம் கிட்டே சொல்லுவேன், உங்கள் 2 பேர்த்துக்குமே என் மேலே தான் அவளை விட பாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு என் பேர் வச்சு அந்த கடையவே விற்றுட்டீங்க, இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைலா அங்கேருந்து கிளம்பிடுறான். அவ்வளோ சீன் கட் பண்ணி இங்கே அப்படியே சேன் காமிக்கிறாங்க. சேனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க இல்லையா. ஒருத்தவங்க லாயரு, இன்னொருத்தவர் வந்துட்டு பிரிண்டிங் ஹவுஸ் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க 2 பேருமே வராங்க. வந்துக்கிட்டு அந்த பிரிண்டிங் ஹவுஸ் வச்சுருக்கவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குடா, என் ஒய்ஃப் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, தயவுசெய்து யாருமே கல்யாணம்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் வந்து இவங்க பேசுகிற எதையுமே நம்ம சேன் கவனிக்கவே இல்லை. அவனுக்கு வந்து சனம் பேசுனது, ரொம்ப ரூடாக பேசிட்டு போனது, ஏன் இவ இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அதை மட்டும்தான் யோசிச்சுட்டே இருக்கிறான். அந்த டைமில் அந்த லாயர் வந்துட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு நம்மளோட கம்பெனிக்கு அந்த காஸ்மெட்டிக்ஸோட ஆட் கொடுக்கறதுக்காக இன்ஸ்பெக்ஷன் வராங்க, நம்ம கம்பெனியை செக் பண்ண வராங்க, ஃபுல்லாக சூப்பர்விஷன் பார்த்துட்டு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, மற்ற கம்பெனிஸ்க்கும் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, எந்த கம்பெனி பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு தான் அவங்க வந்து அந்த கேம்பெயின் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சேன் சொல்கிறான், சரி அப்போ ஓகே நீயும் நாளைக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த லாயர் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, இல்லை நாளைக்கு எனக்கு வந்துட்டு உமன்ஸ் எம்பவர்மெண்ட் மூலமாக ஒரு இது கேம்பெயின் இருக்குது, அதுக்கு நான் போகணும், அதுக்காக நான் வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி அவங்களுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுனே தெரியல, யார் கேம்பெயின் பண்ணுவான்னு தெரில, ஃப்ரீயாக கேம்பெயின் பண்ணோம், அதுக்கு அவ்வளோ காசு செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உடனே சேன் சொல்கிறாங்க, நான் கேம்பெயின் பண்ணுறேன், அதில் வர ஃபண்டை வந்து நீ அந்த உமன் எம்ப்ரூவ்மெண்ட் அந்த இதுக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நீ வந்து கேம்பெயின் எல்லாம் பண்ணிடுவ, அதை பிரிண்ட் அவுட் பண்ணுறது, பிரிண்டிங் வேலை, இதெல்லாம் ரொம்ப செலவாகுமே அப்படின்னு சொல்லவும், அதான் நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்ல இவன் கண்டிப்பாக பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அவனும் போதையில் இருந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறான். அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகேடா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த டைமில் இங்கே சனம் காமிக்கிறாங்க. சனம் வந்து அங்கே டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரால. வீட்டுக்கு வரப்போ அவள் வந்து சேன் கிட்ட பேசின எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு வரா. ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரா. வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்தாரு இல்லையா ஹலீல் பாய், அவர் வந்துட்டு நிற்கிறாங்க. அவர்கிட்ட அவங்க அப்பா காசு கொடுக்குறாங்க. கொடுத்தா இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே சனம் உள்ளே வந்துடுறால. சனம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மக தான், நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லவும் சனம் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கவும் எல்லாரும் அவளை பார்த்து கேட்குறாங்க. உடனே சனம் வீட்டுக்குள்ளே ஓடிடுறா. உடனே சனமோட அப்பா அந்த காசை வந்து அந்த ஹலீல் பாய் கிட்ட கொடுத்துட்டு உள்ளே ஓடுறாங்க. அவர் காசை அங்கேயே வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. உள்ளே போய் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். எல்லாருமே போய் கதவை தட்டி என்னாச்சு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சனமோட ஃப்ரெண்ட் ஐகான் கிட்டே கேட்குறாங்க, உனக்கு தெரியும்ல அவன் என்ன பண்ணா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே சனமே வெளியே வந்துட்டு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், நான் காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சனமோட அப்பா கேட்குறாங்க, இத்தனை வருஷமாக நான் சொன்னேன் அவர் கேட்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தரேன்னு சொன்னேன் அவர் கேட்கல, நீ சொன்னதோட ஒத்துக்கிட்டாரா, ஆமாம் உன்னோட சம்பளம் என்ன, எப்படி கொடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே லைலா சொல்கிறான், அப்பா யார்கிட்டையும் நீங்கள் சம்பளத்தை பற்றி கேட்கவே கூடாது, அவள் தான் கொடுக்குறாள்ல அவளும் கொடுக்கட்டும், நானும் வேலைக்கு போய் நானும் இப்போ தான் எனக்கும் வேலை கிடச்சிருச்சுல, நானும் போகிறேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் கடனை அடைச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா ஃபேமிலியாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததோட ஐகான் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு அங்கேருந்து சொல்லாமையே கிளம்பிடுறா. அட் த சேம் டைம் இங்கே ஐலேன் அண்டு எம்ரேவை காமிக்கிறாங்க. ஐலேன் எம்ரே கிட்ட கேட்குறா,
நீ என்ன ஆள் செட் பண்ணி வச்சுருக்க? இதுவரைக்கும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே உங்க கம்பெனிலேருந்து எனக்கு வரவே இல்லையே! என்னதான் பண்ணுறீங்க? இன்னைக்குள்ள இந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு கைவிட்டு போயிடுச்சுன்னா, என் கம்பெனியவே இழுத்து மூட வேண்டியதா இருக்கும். அந்த சனம் என்னதான் பண்றா? அப்படின்ற மாரி கேட்குறா. கண்டிப்பா நாளைக்கு வர அந்த காஸ்மெட்டிக்ஸோட அந்த ப்ராஜெக்ட் உனக்கு தான் கிடைக்கும். அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்ற மாரி ஐலின் கிட்ட சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்க ஐஹானை காமிக்கிறாங்க. ஐஹானோட அப்பா, அம்மாவை ஃபோட்டோ எடுத்து அதை தொடச்சிட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அவங்க அண்ணன் அப்பா அங்கே வர்றப்ப, "ஏன் அப்பா அம்மாவோட ஃபோட்டோவை துடைக்காம வச்சுருக்க? அவங்க இங்கே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நம்மளை வேலை பார்க்கவே விட்டுருக்க மாட்டாங்க. அவ்வளோ பாசமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஐஹானோட அண்ணா கேட்குறாங்க, "என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுகிற? உனக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது வேணுமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு வந்து ஒரு ஹக் மட்டும் கொடு. எனக்கு அது போதும்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே அவங்க அண்ணன் ஒரு ஹக் பண்ணிவிட்டு, "எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத." அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே அந்த சீன் கட் பண்ணா, இங்கே சேன் அண்ட் சனம் 2 பேரும் ஒரே டைமில் ஆஃபீஸ் வராங்க. ஆஃபீஸ் வந்தா அந்த கதவோட சென்சார் ஒர்க் ஆகல. ஸோ கதவு ஓப்பன் ஆகாம 2 பேரும் வெளியவே நிற்கிறாங்க. அப்போ சேன் வந்து சனம் கிட்ட எதுவுமே பேசல. உடனே சனமே வந்து சேன் கிட்ட பேசுறா. "நேத்து நான் அப்படி பேசினதுக்கு சாரி." அப்படின்ற மாரி சொல்லவும், "நான் உன்கிட்ட ஏதாவது இப்போ கேட்டேனா? எதுக்கு என்கிட்ட வந்து இப்போ தேவையில்லாம பேசிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி பேசிட்டு உள்ளே போயிடுறான் சேன். உள்ளே போய் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் இன்றைக்கி இந்த மாதிரி சூப்பர்விஷன் மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. ஸோ எல்லோரும் க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கிடுங்க. அந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு அந்த கேம்பெயின் கிடைக்கும். ஸோ எல்லாருமே உங்களோட வேலையை கரெக்டாக பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, லைலா நீ இங்கே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சனமே எம்ரே இங்கே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சேன் வந்து லைலா கிட்ட, "நீ தான் எல்லோரும் க்ளீனாக வச்சுருக்காங்களா? இந்த இடம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கா? அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். எல்லோரும் உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணுறாங்களா? அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இங்கே எம்ரே சனம் கிட்ட, "எப்படியாவது நீ கொஞ்சம் குப்பைகளை ஏற்படுத்திடு. அப்போ தான் அந்த பாயிண்ட்ஸ் கம்மியாகும். அந்த கேம்பெயின் நம்மளுக்கு கிடைக்காது." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சனம் கேட்குறாங்க, "இதனால உங்கள் கம்பெனிக்கு நல்ல பேர் தானே வருது. இதை எதுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க?" அப்படின்ற மாதிரி. "நான் சொல்கிறத மட்டும் செய்யி." அப்படின்னு எம்ரே சொல்லிடுறான். எம்ரே ரூமில் இருந்துட்டு சனமும் சேனோட கேபின்லேருந்து லைலாவும் வராங்க. பார்த்துட்டு, "நீ என்ன என் பாஸ் ரூமில் என்ன பண்ணுற?" அப்படின்ற மாதிரி லைலா கேட்குறா. அதுக்கு சனம் கேட்குறா, "நீ என்ன பண்ணுற? நீ என் பாஸ் ரூமில்?" அப்படிங்கவும், "சேன் என்ன உனக்கு பாஸா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லவும், "சேன் மட்டும் இல்லை, நான் முதற்கொண்டு இங்கே உனக்கு எல்லாருமே பாஸ் தான்." அப்படின்ற மாதிரி சனம் கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு, "இன்றைக்கி வந்துட்டு நான் தான் எல்லாத்தையும் சூப்பர்வைசிங் பண்ண போகிறேன். எல்லாம் க்ளீனாக இருக்கிறதா இல்லையான்னு நான் தான் பார்க்க போகிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. சனமோட அப்பா, அம்மா அந்த காசை குடுத்துட்டு, அந்த கடைய திருப்பி வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த கந்துவட்டிக்காரன் கிட்ட கொண்டு போறாங்க. பட் அவன் வந்துட்டு, "இல்ல நான் 40,000 தான் இந்த கடைய வாங்கினேன். பட் 40,000 குடுக்க மாட்டேன். இந்த கடையோட மதிப்பு 1,00,000. ஸோ நான் வித்துருவேன் கண்டிப்பா. ஆனா 1,00,000 யார் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு விப்பேன்." அப்படின்ற மாரி பேசி அவங்கள அனுப்பிடுறான். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆஃபீஸில் சூப்பர்விஷன் மீட்டிங்க்காக டரன் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒர்க்காக அசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு ஃபினான்ஸ் ஒர்க் எல்லாத்தையுமே லைலாவை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிச்சம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒர்க்காக கொடுத்துட்டு சனமை எல்லா ஜன்னலோட கண்ணாடிகளையும் துடைச்சி வைக்க சொல்கிறாங்க. சனம் வந்து அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் கண்ணாடியை துடைக்கிற மாதிரியே சேன் வந்து என்ன ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறான். பட் முடியவே இல்லை. அட் த சேம் டைம் இங்கே ஐஹான் அண்ட் முசாஃபரை காமிக்கிறாங்க. முசாஃபருக்கு ஐஹான் தான் லைஃப் கோச்சு. ஸோ அவனுக்கு வந்துட்டு என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி அவங்க அம்மா கிட்ட பிஸ்னஸ்க்காக காசு கேட்கலாம், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நான் சொல்லித்தர மாதிரி உங்கள் அம்மா கிட்ட பேசு, உங்கள் அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் முசாஃபருக்கு ஐஹான் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே நம்ம சனமோட அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. சனமோட அப்பாவுக்கு அந்த கடை கிடைக்கலன்றதுனால ப்ரெஷர் ரொம்ப ஹை ஆகி முடியாமல் ஆயிடுது. அப்போ சனமோட அம்மா சொல்கிறாங்க, "இது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி இது உருவாக்கின கடை, கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம வாங்குவோம். நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நம்மளுக்கு இந்த எபிசோட் முடியுது.